எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2344வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாளை தினத்தில் நடைபெறுகின்ற எல்லா ஆராதனைகளுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு சபைகளிலும் நடக்கின்ற ஆராதனையில ஸ்தல போதகரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக, குறிப்பாக ஆராதனையில பணிவிடை ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய், தங்களுடைய வேலைகளை அவர்கள் பொறுப்பாய் செய்யும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லியிருக்கிறது. நூனியின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே மோசைக்கு நல்ல ஒரு வாலிப பணிவிடைக்காரனாகிய யோசுவா, இந்த யோசுவா என்ற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல மோசே எப்பொழுதெல்லாம் உள்ளே பிரவேசிக்கிறாரோ அங்கே மேகஸ்தம்பம் இறங்கி வரும். தேவன் மோசையின் மூலமாக ஜனங்களிடம் பேசுவார். இந்த மோசைக்கு உறுதுணையாக அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்வதற்கு, பணிவிடைகளை செய்வதற்கு யோசுவா என்ற ஒரு வாலிபன் இருக்கிறார். அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருக்கிறான். ஆசரிப்பு கூடாரம் எதற்கு அடையாளம் இருக்கிறது என்று கேட்டால், தேவ பிரசன்னத்துக்கு அடையாளமா இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள், குறிப்பாக வாலிபர்கள், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகக்கூடாது. தேவ பிரசன்னத்தை விட்டு விலகும் போது அவர்கள் ஆண்டவருக்குள்ள இருக்க முடியாது. பாவத்தை கற்றுக்கொண்டு பாவத்துக்கு பின்பதாக போகும்போது அதனுடைய முடிவு பரிதாப நிலையில் முடிகிறது. இந்த உலகத்தில் நல்ல வேலை இருக்கலாம், நல்ல பெற்றோர் இருக்கலாம், நல்ல அவங்களுக்கு தேவையான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு இல்லாவிட்டால் வாழ்க்கையில் ஒன்றுமல்ல. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு ஜீரோவான வாழ்க்கை. எனவே உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாதபடி ஒவ்வொரு பெற்றோரும் காத்து கொள்ள வேண்டும். அவர்கள் வழி விலகும் போது ஒரு நல்ல பெற்றோர் எச்சரிக்க வேண்டும். வாலிபர்களை வைத்திருக்கிற, சிறுவர்களை வைத்திருக்கிற பெற்றோர், உங்க பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமையானால் கர்த்தருடைய சபையில சென்று எல்லா வேலைகளையும் செய்வதற்கு நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். இப்படி உங்க பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னார், அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். எனவே ஆசரிப்பு கூடாரம் என்பது இன்றைய திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைய திருச்சபையை விட்டு அநேக வாலிபர்கள் பிரிந்து விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அற்புதம் நடக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒருபோதும் ஆசரிப்பு கூடாரமாகிய சபையை விட்டு பிரியக்கூடாது. இன்றைக்கு அநேக பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் படிப்பதற்காக தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரிந்து போகிறார்கள். தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போகிறார்கள். அநேகர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்காமல், அந்த ஐக்கியத்துக்குள் வராமல் ஆண்டவரை விட்டு விலகி போவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்தான நிலையை குறிக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற காலை மன்னா நேர்கள் அத்தனை பேருமே நாம் ஒன்றை பின்பற்ற வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஆராதனை விட்டு விலகி போகக்கூடாது. தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போகக்கூடாது.
நாம் இந்த வாரம் ஆராதிக்கிறோம், அடுத்த வாரம் கூடுவோமா என்பது ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசனத்தையோ ஆராதனையையோ தேவனுடைய வார்த்தையை விட்டு பிரியாதிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்க பிள்ளைகளை நல்ல வழியில நடத்துங்க. பிள்ளைகள் எக்காரத்தை கொண்டு ஆண்டவரை விட்டு விலகி போயிருப்பார்கள் என்று சொன்னால், ஒரு நல்ல பெற்றோர் முழங்கால் படியிட்டு ஆண்டோட சமூகத்துல கண்ணீர் வடிக்கணும். என் பிள்ளையே ஆராதனை கொண்டு வாங்க ஆண்டவரே, தேவ வார்த்தையை கேட்கணும் ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, அப்படியே சொல்லி உங்க பிள்ளைக்காக நீங்கள் தேவனிடம் விண்ணப்பிக்க வேண்டும். இங்கே யோசுவா ஆலயத்தினுடைய பணிவிடைகளை செய்கிறார். மோசே ஆசரிப்பு கூடாரத்துல வந்துட்டு அவர் பெறுவார். ஆனா அந்த பணிவிடைக்காரனாகி யோசுவா தான் ஆசரிப்பு கூடாரத்தை பிரியாது இருக்கிறான். பின் நாட்களிலே அந்த ஊழிய பொறுப்பை யோசுவாட்ட கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு ஒவ்வொரு வாலிபர்களும் யோசுவாக்களாய் திகழ வேண்டும். கர்த்தர் அநேக பொறுப்புகளை வைத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை உங்கள் பிள்ளைகளுடைய கையில, வாலிபர்களுடைய கையில கர்த்தர் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். நாங்களும் யோசுவாவை போல உம்முடைய பணிவிடை காரியங்களில் உத்தமமாய் இருக்க ஆண்டவரே, அன்றைக்கு மோசேக்கு யோசுவா உறுதுணையா இருந்தது போல நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியருக்கு உறுதுணையாய் இருக்க பணிவிடை காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களை பயன்படுத்தும். தொடர்ந்து பின்மாற்றத்தில் இருக்கிற வாலிபர்கள், ஆண்டவரை விட்டு தூரப்போன வாலிபர்கள், தேவ பிரசனத்தை விட்டு விலகி சென்ற வாலிபர்கள் மீண்டும் அந்த பிரசனத்துக்குள் வர கிருபை பாராட்டுங்க. நாளை தினம் நடக்கின்ற ஆராதனைகளில எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பயன்படுத்துங்க. எல்லா விசுவாசிகளையும் கூட்டி சேர்ப்பீராக. அவர்களும் மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களை ஆசீர்வதிங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பீராக. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்தி வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய் ஓடிடுவே. என் ஜீவன்